என்னங்க உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் உங்களோட பாடி வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு 5 விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தரோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் எல்லாராலுமே அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இந்த வீடியோவில் எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு 5 வழிமுறையை நான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபுட்டை வந்து உங்களால் ஆரோக்கியமான ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்ணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஃபுட்டுனால தான் நம்மளோட வெயிட்டே அதிகமாகுது. ஏன்னா ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம வெளியில் போவோம், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுவோம். வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவான ஃபுட்டாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். கண்ணா பின்னான்னு நிறைய சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வெயிட்னால நிறைய ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் தான் வெயிட்டை குறைக்கணுமே அப்படின்னே யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் உங்களோட ஃபுட்டை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த ஃபுட்டை வந்து எப்படி கரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவை, அதாவது டெய்லி எவ்வளோ ஃபுட்டு தேவை அப்படின்றது நமக்கு தெரியணும். இதுக்கு நீங்கள் கூகுளில் கலோரி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாவே கால்குலேட்டர் வரும். அதில் உங்களோட ஹைட், வெயிட்டு, அப்புறம் உங்களோட ஒர்க்கு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் கலோரி அப்படின்னு ஒன்று வரும். அந்த மெயின்டெனன்ஸ் கலோரி தான் வந்து டெய்லி தேவையான ஒரு கலோரி அளவு. நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, உங்களோட உடம்பு ஓய்வு நிலையில் இருக்கும் போதே அந்த மெயின்டெனன்ஸ் கலோரி வந்து நார்மல் நம்மளோட செரிமானத்துக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட பாடியோட செயல்பாட்டுக்கு, பார்க்குறது, அந்த மாதிரி பேசுகிறது, எல்லா செயல்பாட்டுக்குமே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கலோரி தேவை. அந்த கலோரியிலிருந்து நம்ம கம்மியான கலோரி கம்மி பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபேட்டிலேருந்து எடுக்க ஆரம்பிக்கும் உடம்பு. அப்போ ஈஸியாக உடம்புல இருக்கிற ஃபேட்டு குறைய ஆரம்பிக்கும். ஈஸியாக உங்களோட வெயிட்டும் குறையும். அப்போ நம்ம எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆயில் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்கும். அதிலும் இந்த எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்புலாம் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய ப்ராசஸ்டு சுகரு அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேக்கரி ஐட்டம்ஸு, இந்த மாதிரி தேவையில்லாத ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்லேயே வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்காக நீங்கள் நான்வெஜ்ஜு அந்த மாதிரி தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கினீங்கனாவே கரெக்டான அளவு நீங்கள் ஃபுட் எடுத்துக்கும் போது உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்க முடியும். உங்களோட கலோரி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது சம்மந்தமான வீடியோ அந்த சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். அடுத்த 2வது முக்கியமான விஷயம், உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கிறது உங்களோட உடற்பயிற்சி. உடற்பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபுட்டில் ஒரு சில நேரத்தில் நம்ம எக்ஸஸான கலோரி, மெயின்டெனன்ஸ் கலோரியோட அதிகமாக நம்ம எடுத்துப்போம். அதை நீங்கள் எக்ஸசைஸ் கொஞ்சம் சேர்த்து செய்யும் போது அந்த கலோரியும் பர்ன் ஆகும். அப்போ உடம்புக்கு வந்து அந்த கேலரி டெஃபிசிட் ஆகும். அதனால் உங்களோட உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து அந்த ஃபேட்டிலேருந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் வெயிட் லாஸ் ஆகும். அதனால் மினிமம் வந்து நீங்கள் வாக்கிங்கோ இல்லை ஏதோ ஒரு பிளேயிங்கோ இல்லை எக்ஸசைஸோ எல்லாம் எதாக இருந்தாலுமே நீங்கள் குறைஞ்சது ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸ் வந்து டெய்லியுமே நீங்கள் செய்யணும். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது, நிறைய பெயின் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் நீங்கள் ஆரம்பித்து ஒரு ப்ராக்ரஸாக ஒரு கொஞ்ச நாள் போக 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 அந்த டைமிங்கை வந்து நீங்கள் அதிகப்படுத்தியே ஆகணும். முக்கியமாக என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் நல்ல மூச்சு வாங்கி செய்கிற மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும். ஏன்னா சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க, உங்கள் கார்டியோ சிஸ்டம் எந்தளவு நல்ல வேலை செய்தோ, மூச்சு வாங்கி எந்த மாதிரியான எக்ஸசைஸ் செய்கிறீங்களோ அந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களோட ஃபேட் வந்து ஈஸியாக சீக்கிரமாக பர்ன் ஆகுது அப்படின்றத சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும். அது ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் கண்டிப்பாக உங்களோட எக்ஸசைஸ் இருக்கணும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும். எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க தேவையான அளவு தண்ணி குடிங்க அப்படின்ட்டு. நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கும் போது உங்களோட மெட்டபாலிசம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். இது வந்து உங்களோட கலோரியை வந்து சீக்கிரமாக பர்ன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஜங்க் ஃபுட்ஸு சில டைம் நமக்கு பசிக்காது, இருந்தாலையும் வந்து ஏதோ பசிக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த மாதிரியான டைமெல்லாம் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கினீங்க அப்படின்னா இந்த பசியை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் தேவையான அளவு நீங்கள் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். அடுத்து 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட தூக்கம் வந்து சரியாக இருந்தது அப்படின்னாவே உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, அப்புறம்
வெளியில் போயிட்டு நிறைய சுற்றுறதுக்கான இடம் அந்த மாதிரி நைட் டைம் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம்ஸில் தான் ஃபுட்டு நிறைய சேல்ஸ் ஆகிற இடம்லாம் இருக்குது. அப்போ நைட்டில் போயிட்டு சாப்பிட்றோம், அன் டைமில் நம்ம சாப்பிட்றதுனால அந்த ஃபுட்டோட கலோரியெல்லாம் வந்து ஈஸியாக பர்ன் ஆகாது. அப்போ இது ஃபேட்டை வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களோட தூக்கத்தை சரிப்படுத்துங்க. அதனால் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இந்த ஒர்க்கை இந்த நேரத்தில் முடிச்சிடலாம். நைட் ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே தூங்கிடணும். காலையில் ஒரு 6 மணிக்கோ இல்லை ஒரு 4-5 மணிக்கோ அந்த மாதிரி எழுறதுக்கான ஒரு ரெகுலர் சைக்கிள் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தூக்கத்தை நீங்கள் சரிப்படுத்திங்கனாவே தேவையில்லாமல் ஃபுட்டு எடுத்துக்க மாட்டீங்க. அதனால் உங்களோட வெயிட் வந்து ஈஸியாக குறைக்க முடியும். உங்களோட உடம்புக்கும் நல்லது. தூக்கம் நிறைய கெட்டுறதுனால நம்ம அந்த நைட் டைமில் கண் முழிச்சு இருக்கிறதுக்காக நம்மளோட உடம்புல வந்து நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அப்போ அதெல்லாம் வந்து உடம்பு ரொம்ப நம்ம கெட்டு போக வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் தவிர்த்தோன்னா நம்மளோட வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்க முடியும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும். 5வது விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம், அதாவது மன அழுத்தம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்த்தோன்னாவே ஸ்டாஃப்ஸ் அதை சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாங்க. நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவு பக்குவமே இல்லை. இப்போ நானே சில பேரை பார்க்குறேன், சின்ன பையன் மொபைலில் கேம்ஸ் விளையாடிட்டுருக்கான். அதில் சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப ஐயோ தோத்துட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு ரியாலிட்டியான இல்லாத விஷயத்துலேயே ரொம்ப இப்போ டிப்ரெஷனாக இருக்காங்க. அப்போ நீங்கள் குழந்தையிலேருந்தே அந்த ஒரு பழக்கத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண தெரியணும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே தெரியணும். உங்களோட மனசை வந்து நல்ல கண்ட்ரோலாக ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் தேவையில்லாமல், ஏன்னா நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது அதனாலே நிறைய ஃபுட்டு சாப்பிட வேண்டி வரும். அந்த மாதிரி பழக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இருக்கிற சூழ்நிலையில் ஃபேமிலியில் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் எங்கேயோ ஒன்று ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். வெயிட் ஏறாமே உங்களால் பார்த்துக்க முடியும். அவ்வளோதாங்க. இந்த 5 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து 100% உங்களால் குறைக்க முடியும். உங்களோட வெயிட் ஏறாமையும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும். ஒரு சிலரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியலைங்க. சில டைம் நான் வீடியோ பார்க்குறேன், கொஞ்சம் ஒரு என்கரேஜிங்காக இருக்குது, பண்ணுறேன், ஒரு 1 or 2 டேஸில் மறுபடியும் நான் கைவிட்டுறேன் அப்படின்றவங்க என்னோட கோச்சிங் கிளாஸ்க்கு வாங்க. என்னால் உங்களோட வெயிட்டை வந்து 21 நாளில் 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி தான் உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அந்த ஃபுட்டை வச்சு உங்கள் வீட்லேயே எக்ஸசைஸ் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி உங்களோட வெயிட்டை வந்து என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.